ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கை வச்சு சிம்பிளாக ஒரு கட்லெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இதுக்கு மீடியம் சைஸ் 4 கிழங்கை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். 3 விசில் வச்சா போதும். இங்கே பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்து நல்லா மசிச்சிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கட்லெட்டாக இல்லாமல் நம்ம அப்படியே கிழங்கா வேக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ நான் மசிச்ச கிழங்கோட 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன், பொடியை கட் பண்ணி. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் உப்பு எதுவுமே சேர்க்கல. இப்போ மாவோட கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். நம்ம உப்பு சேர்த்தோன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம டயட்டில் இருக்கக்குள்ளார இதை நம்ம மார்னிங் டைமில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நடுவில் பசியெலாம் எதுவுமே எடுக்காது. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு வரணும். இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே கிழங்கா கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இப்போ நம்ம கிழங்கை இதில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம வேணும்னா ஆயில் நிறைய சேர்த்து டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எண்ணெய் அவ்வளோவா வேண்டான்றது தோட்டு நான் தோசைக்கல்லே போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிழங்க ஒன்று ஒன்றா சேர்த்து 2 சைடும் நல்லா சிம்லே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சக்கரவள்ளி கிழங்குல தான் செஞ்சுருக்குறோன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. நம்ம உருளைக்கிழங்குல தான் கட்லெட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சக்கரவள்ளி கிழங்குல பண்ணுறது தோட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக கொஞ்சம் ஸ்வீட்டாக எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ திருப்பி போடக்குள்ளார எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகிருக்குன்னுட்டுன்னு. இது சிம்லே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சாஸ் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ 2 சைடும் நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.